வணக்கம் நண்பர்களே, இது உங்க தமிழ் பஞ்சாங்கம் 365 சேனல். இந்த 15 திதிகளில் 6வது திதியான சஷ்டியை பற்றி இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். தமிழ் பஞ்சாங்கம் 365 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அமாவாசை கழிந்து 6வது நாளாக வர்றது தான் சஷ்டின்னு சொல்லுவாங்க. இல்லைனா சுக்லபக்ஷம் இல்லை வளர்பிறையில் வர 6வது நாள் தான் நம்ம சஷ்டின்னு சொல்கிறோம். அதே பார்த்திங்கன்னா கிருஷ்ணபக்ஷத்தில் 6வது நாள். சஷ்டிங்கிறது 15 நாளைக்கு ஒரு வாட்டி ரொட்டேஷனல் பேசிஸில் நிகழ்கிற ஒரு காலம். சஷ்டிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதற்கான அர்த்தம் 6வது நிலவு மண்டல நாள். சந்திரன் சூரியனை விட்டு விலகி 6வது நாளை சஷ்டின்னு சொல்கிறோம். அதாவது 72 டிகிரிக்கு தள்ளி இருக்கும். முருகன் வழிபாடுடைய சிறப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முருகன் அப்படிங்கிறது தைரியம், அறிவு, ஆரோக்கியம். சஷ்டி அன்னைக்கு பக்தியோட வழிபட்டா வாழ்க்கையில் தடைகள் நீங்கி குடும்ப நலன் வளரும். குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதம் இருந்து வழிபட்டால் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. விரத முறைகளை இப்போ நம்ம பார்ப்போம். காலை நேரத்தில் குளித்து வெள்ளை வஸ்திரம் அணியணும். வெள்ளை தான் முருகருக்கு பிடித்த ஒரு நிறம். முருகன் கோவிலுக்கு சென்று வெள்ளி, பால், செம்பருத்தி மலரை சமர்ப்பிக்கணும். விரதம் இருப்பவர்கள் காலையில் பால், பழம் மட்டும் சாப்பிடணும். இரவு பூஜைக்கு பிறகு உணவு சாப்பிடலாம். ஓம் சரவணபவ என்ன 108 முறை பாராயணம் பண்ணணும். தமிழர்களுடைய இதய தெய்வமான முருகப்பெருமானுடைய சிறப்பான நாள். ஒவ்வொரு மாதமும் சஷ்டி வரப்போ விரதம் இருந்து முருகனை வணங்குவதற்கான சிறந்த நாளாக இது கருதப்படுது. குறிப்பாக சூரசம்ஹாரம் நினைவு கூறும் ஸ்கந்த சஷ்டி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். சஷ்டி அப்படிங்கிறது ஒரு சாதாரண நாள்லாம் கிடையாது. அது முருகப்பெருமாள் அருள் பெறும் பொன்னான ஒரு வாய்ப்பு. அனைவரும் சஷ்டி விரதம் செஞ்சு முருகனை வணங்குவோம். வெற்றிவேல் முருகன் குகன் அருள்வேல்.